ஹலோ வியூவர்ஸ், இன்றைக்கி நல்ல டேஸ்ட்டாக ஒரு வெஜிடபிள்லாம் போட்டு கோதுமை ரவா உப்புமா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது ஒரு வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன். அப்புறம் இது குடமிளகா, இது கேரட்டு, இது பீன்ஸு, ஒரே ஒரு சின்ன தக்காளி, ஒரு குட்டியாக ஒரு கத்திரிக்காய், பச்சை மிளகா 4 நறுக்கி வச்சுருக்கேன். இது இஞ்சி, கொத்தமல்லி, கருவேப்பிலை. இது அப்புறம் தாளிக்கிறதுக்கு கடுகு, 1/2 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1/2 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, தேவையான அளவு உப்பு, ஒரு சின்ன அழாக்கு, அதாவது 100 கிராம் இருக்கும் கோதுமை ரவா, அதால் 2 பங்கு தண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இவ்வளோ தான் தேவையான சாமான். ஒரே ஒரு வத்த மிளகா கிள்ளி வச்சுருக்கேன். ஏன்னா பச்சை மிளகா 4 போட்டிருக்கோம், அந்த காரமே போடும். அடுப்பில் வாணலி வச்சு அதில் ஒரு 3 ஸ்பூன் எண்ணெய் விட்ருக்கேன். எண்ணெய் காஞ்சி போச்சு. இப்போ கடுகு போடுறேன். கடுகு நல்லா பொரிஞ்சு வச்சு இப்போ கடலைப்பருப்பு போடுறேன். அப்புறம் உளுத்தம்பருப்பு, இது நல்லா செவந்துடுத்து. அடுத்தது வெங்காயமும் கருவேப்பிலையும் போடுறேன். பச்சை மிளகா, அப்புறம் இஞ்சி, இதெல்லாம் கொஞ்சம் நல்லா வதக்கட்டும். இது வதக்கிறதுக்கு தேவையான, அதாவது உப்புமாவுக்கு தேவையான உப்பு போட்டுடுறேன். 1 ஸ்பூன் போட்டிருக்கேன், சரியாக இருக்கும். இது நல்லா வெங்காயம் வதக்கின உடனே அந்த கரிகாவும் போட்டு இதில் வதக்கணும். கரிகாலாம் நல்லா வதங்கிடுத்து. இப்போ கொஞ்சோண்டு பெருங்காயம் போடுறேன், 1/4 ஸ்பூனு. இப்போ இதுக்கு தேவையான தண்ணி விட்றேன். 1க்கு 2.5 விடலாம், ஏன்னா இது கொஞ்சம் தண்ணி தாங்கும். இப்போ நல்லா கொதித்த உடனே இந்த ரவையை போட்டு கலர வேண்டியது தான். பாருங்க, நல்லா கொதிக்கிறது. இப்போ ரவையை இதில் போட்டு கலரணும். ஒரு 5 நிமிஷம் வேகும் இது. இப்போ வெள்ளை ரவைன்னா சீக்கிரம் வெந்துடும், இது கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். இது அவ்வளோதான். ரவைக்கு ஈக்குவலாக கரிகாய் இருக்குது பாருங்கள். வெறும் ரவையை போட்டு கலருனா பிடிக்காது. சில பேர் வெங்காயம் உண்டி போட்டு கலருவா, அது சில பேருக்கு பிடிக்காது. இந்த மாதிரி கரிகாயெல்லாம் போடும்போது சாப்பிட்றதுக்கும் டேஸ்ட்டாக இருக்கும். நமக்கு காய்கறி சத்தெல்லாம் உடம்புக்கு போகும். அதனால் இது மாதிரி பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும். சுவையான கோதுமை ரவா உப்புமா ரெடி. இதுக்கு தொட்டுக்க தேங்காய் சட்னி வச்சா நல்லாயிருக்கும்.